முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்ல நான் சொல்றேன் இருங்க. நீங்க வெளியில வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும் போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்க இருப்பது தான். கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பா நீங்க முக்கியமாக 5 துறைகள்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும். நீங்கள் பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு. இப்போ சட்டமன்றம் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்கே இருக்க பக்கத்து ரூம்ல வார் ரூமில் தான் இருக்கிறாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்போ லைவ் இருக்கிறனால எல்லாமே லைவ்லேயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் பதிவு பண்ணுறோங்கிறத மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்லை. நான் சொல்றேன் இருங்க. நீங்க வெளியில வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும் போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கு இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி, சட்டமன்றம் தான் பெரிய பாடி. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை. முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளராக இங்கு இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரியாவது இங்கு இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போதுதான் நடக்கிறது என்பதல்ல. சில நேரங்களில் இப்படி சம்பவம் நடக்கிற போது, ஏன் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சொன்னதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமானாலும் அரசாங்கம் இந்த அவையினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இந்த அவையிலே பேசுகிற உறுப்பினர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள். தங்கள் கருத்தை அந்தந்த கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அந்தந்த இலாக்காவிற்கு உரியவர்கள் எந்தெந்த இலாக்காவிற்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவுடைய அதிகாரிகள் செக்ரட்டரிஸ் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். யார் சொல்கிறது மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அப்போது மாண்புமிகு திரு பழனிவேல் ராஜன் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் அவர்கள், அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு அட்வைஸ் செய்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். அவர் சொன்ன பிறகு அவை சொன்னதை ஏற்று பேரவைத் தலைவர் சொல்கிறார், சென்னை ஆட்சியில் அவை முன்னவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று முடித்து வைக்க. அதே முன்பு நடந்ததை போல, அதுதான் சொல்கிறேன் நான், முன்பு நடந்ததை போல இனி இல்லாமல் அதிகாரிகள் இருக்கையில் அமர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.